வெல்கம் டு நரேஷ் தமிழ் கேமிங். கொஞ்சம் கோச்சுக்காதியே, காலையிலே அப்லோட் பண்ண வேண்டியது முடி வெட்ட போயிட்டு வந்துட்டேன். சாரி. சரி ஐஸ், த எல்லோ பேபிக்கு வந்து நான் நினச்சே பார்க்கல. இதுவரை நான் போட்ட 30 வீடியோஸ்லையுமே த எல்லோ பேபிக்கு தான் 260 வியூஸ் போயிருக்கு. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதனால தான் இன்றைக்கி பார்ட் 2 போட வந்துட்டேன், அதாவது நைட் 3. சரி ஐஸ், இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா பெல்லைக்கான ஆளில் வச்சுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேமுக்குள்ளே போகலாம். வாட்ச் டிவி ஆன் த சோஃபா. அவ்வளோதான்டா. இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறாங்களோ. அழுதுருச்சா, இதுக்கு வேறு பொழப்பு இல்லை. என்னடி செல்லும், வாடி செட்டில் பண்ணியாச்சு பேபியை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் தூங்கலாம். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. பெர்காப்சியா சீசி டோஸ்டி. ஆமாங்க, பையன் வேறு 2 நைட்டு சாப்பிடாமல் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பிரெட் டோஸ்ட்டு செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம். முதலில் ஒரு பன்னிக்கறியை எடுத்து வைக்க வேண்டும். அதற்கு மேலே சீஸை எடுத்து வைக்க வேண்டும். அதற்கு மேலே இதுக்கு பேர் என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த என்னமோவை வைக்க வேண்டும். அடுத்து முக்கியமான ஆளே தக்காளி, அதையும் வைத்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு சீஸ் வைத்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து ஒரு ஆனியன் வைத்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து இதுக்கு பேர் வந்து மஷ்ரூம்னு நினைக்கிறேன், அதையும் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதுக்கு மேலே ஒரு சீஸை வைத்து கொள்ளுங்கள். அதற்கு மேலே ஒரு பன்னிக்கறியை வைத்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு ப்ரெட்டை எடுத்து மூடிக்கொள்ளுங்கள். அடுத்து டோஸ்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, முட்டை! என்னடா, ஒரு மனுஷனை திங்க கூட விட மாட்டேங்கிறாய். ஃபீடு பேபியா? வேறு ஃப்ரிட்ஜை திறக்கணுமா? ஓ, பால் எடுத்துகிட்டு வரணுமா? சரி போவோம் ப்ரோ. ஒரு அளவு தான் ப்ரோ, முடியாத ஒரு அளவு தான் பார்த்துக்கோங்க. ஆமாம், வெளில போகலான்னு பார்த்தா கதவை அடைச்சிவிட்டாங்க. குளிருது. இப்போ நம்ம வேறு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கோமா? சரி ஐஸ், நம்ம சேனல் டிஸ்க்ளைமர் சொல்ல மறந்துட்டேன். யாரும் மது அருந்தாதீர்கள். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். என்னடா ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டு இங்கிட்டு வரோம். இந்த வந்துட்டேன் டீச்சர்லாம், இந்த வந்துட்டேன். பாருங்களேன் அதோட கண்ணை. ஏலியன் மாதிரியே இல்லை. இன்னும் தூக்கி போடுது. போயிட்டியா? வா. இன்கோயிங் அவுட் கோயிங். இந்த உலகத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அங்கேயே உட்காரு. இவரை போய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சாதான் போட முடியுமா? இப்போ நான் போய் எடுப்பேன், பார்த்தா குழந்தை இருக்காது. அப்படி தானே? சந்தோஷம்டா. குழந்தை ஐயோ புக்களே, காப்பாற்றுங்க. மஞ்சள் குழந்தை, இந்த வாடி. பிரேக் த எமர்ஜென்சி கிளாஸ். எமர்ஜென்சி. போங்கடா, இவங்க வேற எந்த நேரத்தில் வந்து என்ன கேட்குறாங்க? எறாத அப்படியே குழந்தை வாடி. செத்த நொடியில தான் எனக்கு பயமே வந்து போச்சே. மூதேவி. இல்லை சொல்லுங்க. என்னடா நடக்குதுங்க? ஓ, அது நம்மளுக்கு கதை சொல்லுதா? அடி
ஐயோ சார் சார் பேபின்னு காட்டு பேபி இந்த அவனை லாஸ்ட்டாக ஒரு அடிக்கலாம்னு நினச்சேன் கைஸ். காட் வேணுமாம்ல பேபிக்கு. என்ன இருக்கிறது ஒன்றே ஒன்று, அதை எடுத்து போடுவோம். இந்தா அடங்கு. சரி இந்தா பூனை வேணுமாட்டி பூனை. இந்தா ஒரு அளவு தான் மரியாதை பார்த்துக்காம மரியாதை. இதை வச்சுக்க. அப்போ உங்களுக்கு செம்மறியாடு வேணுமா? இந்தாங்க வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த ஸ்டோரி புக். ஆமாம், இவன் மோரைக்கு ஸ்டோரி புக் வேறு ஒரு கேடு. அதாவது முன்னொரு காலத்தில் ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஒரு வீணா போன குழந்தை, அந்த குழந்தையே ஒரு குழந்தை. ஹோலி ஷிட்! என்னமா நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல. என்னப்பா குட் நைட்டா? சரிங்க, குட் நைட். குட் நைட்ரா. குட் நைட்ரா. என்ன நைட்டு 5 வேற இருக்கு. ஃபாலோ த ரேபிட் அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் த பேபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேபிட்டேருந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். சரி ஐஸ், அடுத்த பாட்டில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நரேஷ் தமிழ் கேமிங். இந்த பாட்டுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னா அடுத்த பாட்டு கூடிய சீக்கிரத்தில் வரும். பபாய்.